மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் மிகச்சிறந்ததாக இருக்கும், நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ மீன ராசி அப்படின்னாலே காலச்சக்கரத்தின் 12வது ராசி, மோட்ச ராசி அப்படின்னு பல்வேறு விதமாக சொல்கிறது உண்டு. ராசிநாதன் குரு பகவான் தான் ராசிநாதனாக இருக்கிறார். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படின்ற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. உபயராசி, மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள். ஆமாம், எதையுமே தனித்து இருந்து சிந்திக்கக்கூடியவர்கள், சிந்தனை திறன் உடையவர்கள், நிறைய யோசிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. புத்திசாலித்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைஞ்சவங்களாக இவங்க இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பெருந்தன்மை உடையவர்களாகவும் இவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, ராசிநாதன் 3ஆம் இடத்துல போய் 3ஆம் இடத்தில் மறைவு பெற்றிருக்கிறார். 3ஆம் இடம் மறைவு பெற்றாலும் 3 கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீசமாகி 7ஆம் இடத்துல போய் அமர்ந்துட்டார். அப்போ மீன ராசியை பொறுத்த வகையில் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூடுதலாக செய்கிறதுக்கு குரு பகவான் உதவி செய்கிறாரு. அதுவும் தொழில் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அப்போ வேலை, தொழில், வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். வருமானத்தில் எந்த குறைவும் இல்லை. இடம் விட்டு இடம் பெயர்ந்து வேலை பார்க்க வேண்டிய, தொழில் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். அல்லது மார்க்கெட்டிங், சேல்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இதுக்குள்ளே ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ பாருங்கள், உங்களுக்கு வேலை, தொழில், வருமானம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள், உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடியவர் 4ஆம் இடத்துல தான் இருக்கார். கொஞ்சம் அழைத்த திருச்சில் இருந்தாலும் வருமானம் அப்படிங்கிறது உண்டு. இடம், பூமி சார்ந்த விஷயங்களை வாங்கலாம். அதே நேரத்தில் தங்கை, தங்கச்சி, அக்கா, தம்பி, உறவுகள் இதெல்லாம் மேம்படக்கூடிய வகையில் தான் நல்லா தான் இருக்குது. ஆமாம், அதே போல் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குரு இருந்து கொஞ்சம் ஒரு நல்ல மனிதர்களோட சந்திப்பு, அதுவும் தொழில் சார்ந்த சந்திப்பு, வருமானம் சார்ந்த சந்திப்புகளை உருவாக்குறார். அப்போ மீனராசியை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா இடம்பெயர்ந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. வெளிநாடு, வெளியூர் பயணத்தில் போய் வேலை செய்யணுங்கிறவங்களுக்கும் நல்ல காலகட்டமாக இருக்குது. அப்போ தொழில் லாபகரமாக அமையக்கூடிய காலகட்டம், தொழில் முயற்சிகள் கைகூடும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு. 7.5 சனி காலகட்டமாக இருக்கே அப்படின்னாலும் 7.5 சனியை பொறுத்தவரை தொழில், வேலை சம்பந்த விஷயங்கள்லாம் நல்லா தான் உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க 8 சுக்கிரன் நீசமாக இருக்கார். ஆமாம், அவமானம், கண்டத்தை உருவாக்கக்கூடியவர். அதே நேரத்தில் முயற்சி ஸ்தான அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர். பார்த்திங்கன்னா நீசம் பெற்று கேது கூட இருக்கிறதுனால இந்த காலகட்டம் இதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது தான். ஆமாம், ஒன்றும் பெரிய கெடுதல் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இல்லை, நல்ல விஷயங்கள் தான் நடந்திருக்கு. ஆமாம், 7ஆம் இடத்துக்கு கேது அப்படிங்கிறது களத்திரத்தோடு இருந்து வந்த சிக்கல், சண்டை, சச்சரவு, பிணக்குகள், தேவையில்லாத பேச்சுக்கள், ஏச்சு பேச்சுக்கள், ஆமாம் பிரிவினைகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை பற்றி யோசிக்கிறது, அது சார்ந்த விஷயத்தை பற்றி சிந்திக்கிறது, கொஞ்சம் ஒற்றுமையை அதிகரிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறது. ஆமாம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். வீடு சார்ந்த தேவைகளை நிறைவேற்றுறதுக்கான முயற்சி எடுக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் உண்டு. அதே நேரத்தில் குரு பார்வை அப்படிங்கிறது இருக்கிறதுனால திருமண சுபகாரியங்கள் செய்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறவங்க, வரன் பார்க்குறவங்க, ஆமாம் வரன் தேடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டம், தகுந்த வரன் அமையக்கூடிய காலகட்டம். அதாவது தனக்கு ஏற்றார் போல் கணவரை கண்டுபிடிச்சிக்கிறது, மனைவியை கண்டுபிடிச்சிக்கிறது, ஆமாம் வாழ்க்கை துணையை தேர்வு செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக தான் இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் அதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கு, திருமண காரியங்களுக்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்போ ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார், அது ஒரு நல்ல விஷயம். 8 மறைந்திருக்கிறார், அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். அதுவும் நீசம் பெற்றிருக்கார், நல்ல விஷயந்தான். அடுத்து 6ஆம் அதிபதி 6லே ஆட்சி பெற்று இருக்கிறார். புதன் 4 கூடையவர் 7 கூடையவரோடு சேர்ந்து இருக்கிறார். அப்போ என்ன நடக்குதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா தான் நடக்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசு வேலைகள் தடைபட்டு நிற்கிது அப்படின்னா அந்த வேலைகள் தடை தாமதம் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது தான் தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு தடை தாமதங்கள் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது. புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அரசு வேலையில் இருந்து வந்த மேலதிகாரிகளோட தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. உங்களோட புத்திசாலித்தனம் அப்படிங்கிற விஷயம் அதில் வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் ஹீட்டு, உடல் சார்ந்த காரமான உணவு வகைகளை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஆமாம், அது கொஞ்சம் அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் காரமான உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது மீனராசி நண்பர்களுக்கு நல்லது. அப்போ வேலை, தொழில், வருமானம் நல்லா இருக்குது. சுப விஷயங்களுக்கு திட்டமிடலாம். அடுத்து குழந்தைகள் சார்ந்த விஷயமும் நல்லா தான் இருக்குது. அதுவும் எதுவும் பயப்பட வேண்டாம். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது. விரைய செலவுகள் உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக சனி பகவான் 12ஆம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் போகிறது கவனமாக போகணும். இரவு நேர பயணத்தை தனித்து போகிறதை தவிர்க்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேறு என்ன செய்யணும்னா படிக்கட்டில் ஏறுறது பார்த்து கவனமாக ஏறணும். மலைகளில் ஏறுறது பார்த்து ஏறணும். தண்ணியில் நடக்கிறது பார்த்து நடக்கணும். பாத்ரூமில் நடக்கிறது பார்த்து நடக்கணும். அப்போ கால் சார்ந்த பகுதிகள் அப்படிங்கிறத ரொம்ப பாதுகாப்பாக கவனமாக செயல்படணும். ஏன்னா சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால கால் சார்ந்த, அதாவது முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் ஏதேனும் சின்னதாக காயப்படுறது, அடிபடுறது, ஆமாம், அதற்காக வைத்தியம் பார்க்குறது, விரைய செலவுகள், ஆஸ்பத்திரி செலவு, மருத்துவ செலவு வர்றது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அந்த 7 சனி காலகட்டத்தில். அதனால் இதை தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, வாரம் சனி பகவான் கோவிலுக்கு விளக்கு போட்டணும். 15 நாளைக்கு ஒருக்க ஒரு அர்ச்சனை பண்ணிக்கணும். அது இல்லாமல் வயது முதிர்ந்தவர்கள், வயதானவர்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். அது உணவாவோ பொருளாவோ உதவிகளை செஞ்சுக்கிட்டு வரணும். அதே போல் உடல் ஊனமுற்றோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அமைப்பு இருக்குது. எந்த அளவுக்கு அந்த உதவிகளை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த 7 சனி பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து புரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது? புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எடுத்த முயற்சிகள் கைகூடும். அது மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்த முயற்சிகளாக இருந்தால் ரொம்ப வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னாக்க வழிகாட்டுதல் அப்படிங்கிறது, கொஞ்சம் நல்ல வழிகாட்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதே நேரத்தில் பேங்கிங் செக்டார், பேங்க் சார்ந்து உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான கடன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருக்குது. அப்போ வருமான அமைப்புகள் முயற்சிக்கு ஏற்ற மாதிரி நல்லா அமையுது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கொஞ்சம் தொந்தரவுகள்லாம் நீங்கும். அரசு அதிகாரிகள் கொஞ்சம் சிரமப்பட்டு வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீடமான வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவர்களோட புத்திசாலித்தனம், திறமைகள் வெளிப்படும். பாராட்டுக்கள், மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சில பேர் லோனுக்காக, கடனுக்காக அரசு தரப்பில் ஏதேனும் உதவிகள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அப்போ அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். அப்பா சார்ந்த உதவிகள் கிடைக்கும். அதே போல் உறவுகள் சார்ந்து கொஞ்சம் ஒற்றுமை பலப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனம், திறமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் கமிஷன் தொழில்கள், கான்ட்ராக்டு கமிஷன் தொழில்களில் இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. வருமானம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிது அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாம், அப்போ அரசு காரியங்கள், அரசு சார்ந்து தடைப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கும். ஈஸியாக இலகுவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆமாம், அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா படிப்பு சார்ந்து அதாவது போட்டித் தேர்வுகள் எழுதியிருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதற்கான ரிசல்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமாக அவங்கவுங்க சொந்த
ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு, அதாவது அரசு சார்ந்த விஷயத்தில் என்ன மாதிரி தசாபுத்தி அமைப்புகள் இருக்குதோ அதற்கேற்றார் போல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமான ரிசல்ட்லாம் கிடைக்கும். ஆமாம், அரசு வேலை கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அமையும். அடுத்து பார்த்தோம்னா இந்த மாதத்தில் வேறு என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா 2ஆம் தேதி அமாவாசை திதி வருது. ஆமாம், முன்னோர்கள் வழிபாட்டு தினம், குலதெய்வ வழிபாட்டு தினம். அடுத்து 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அடுத்து 17ஆம் தேதி பார்த்தோம்னாக்க திரு அண்ணாமலையார் வழிபடக்கூடிய பௌர்ணமி திதி அப்படிங்கிற ஒரு விசேஷம் வருது. அம்மன் வழிபாட்டுக்கும் உகந்த நாளாக இருக்குது. 6 சுபமுகூர்த்த தினங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக 3 சுபமுகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியதாக அமைஞ்சிருக்குது. பயன்படுத்திக்கங்க. வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே. ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2024ஆம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீனராசிக்கான வீடியோ. இந்த மீனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல 9ஆம் அதிபதியோடையும் தனாதிபதியோடையும் சேர்ந்து உட்காந்துருக்கார். அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கள யோகத்தோடு உட்காந்துருக்கார் அப்படின்றீங்க. அப்போ இந்த அமைப்புகள் யோகம் தானா அப்படின்னாக்கா ஒரு ஜாதத்தில் 5, 9ஆம் இடத்தோம் நசுபன் சுபன் எவனாயின்னு மிஞ்சும் சுபபலன் செய்வான் அப்படின்றீங்க. இது ஒரு யோகமான காலகட்டம் தான் அப்படின்றத சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் போதாது, ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுறது விசேஷமான ஒன்று. உண்மையாக சொல்ல வர மீனராசி அன்பர்களுக்கு விரைய சனி தொட்டுடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 7.5 சனியில் விரைய சனி தொட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக தொட்டதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த சனி பகவான் வக்ரம் பெறதுனால அவர் 11ஆம் இடத்தை நோக்கி போவார் அப்படின்றீங்க. அப்போ நம்ம இப்போ பலன்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா இந்த மீனராசி என்பவர்களுக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் எப்படி இருந்தால் எது மாதிரியான பலன்கள் கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் இந்த நேரத்தில் கிடைக்கும். இப்போ 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன கிடைக்கும்? நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும், எடுத்த காரியங்கள் வெற்றியாகும், சொந்த பந்தத்தினால யோகங்கள், பொருளாதார அபிவிருத்திகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய நபர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் எட்டக்கூடிய காலகட்டம் உருவாகும். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் மீனராசி என்பவர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்களும், பொருளாதார அபிவிருத்தியும், குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகளானது வருகின்ற நவம்பர் 15 வரலும் செய்யறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டங்களாக இந்த நேரம் வந்துட்டுருக்கு. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் மீனராசி என்பவர்கள் எந்த காரியம் செய்தாலும் தொட்டது தொடங்கும் நினைச்சது சாதிக்க முடியும். அதே போல் உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். உங்களோட சுய ஜாதகத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி யோகங்கள் இருந்தால் இதை 100க்கு 100 நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் உருவாகுன்றீங்க. அதில் அந்த யோகங்கள் இல்லை அப்படின்னாக்கா அதில் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் உண்மையாக சொல்ல வரங்க, மீனராசி என்பவர்களுக்கு கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதிக்கு முன்பாக கடந்த ஒரு வருட காலகட்டங்கள் அந்த அளவு விசேஷமாக இல்லை. எது செய்தாலும் தடை, தாமதம், பொருளாதார நெருக்கடி, கடன் சூழல்கள், தொழில் தடைகள் ஏற்படுறது, வருமான குறைவு ஏற்படுறது, கணவன் மனை உறவுகள், பிரிவுகள், பிரச்சனைகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைன்ற மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது உண்மைதான். ஆனால் இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துருச்சுங்க. இதுக்கு காரணம் சனி வக்ரமானதுனால தான். அதனால் நீங்கள் கடந்ததை விட்டுடுங்க. இந்த நேர காலகட்டத்தில் இருக்கிறத அனுபவிக்க கற்றுக்குங்க. ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா இந்த நேர காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்கள் செய்யணுன்னாலும் வருகின்ற 2024 நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளார அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் செய்து முடிக்கிறது உங்களோட அறிவின் திறமை. அதை கடந்துட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அதுக்கான யோகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா நேர்கதியில் சென்றுட்டாருன்னா சனியின் பிடியில் நீங்கள் இப்போ இருப்பீங்க. சனியின் பிடியில் ஒரு மனிதன் மாட்டிகிட்டு இருக்கோம்னாக்கா அது 7 வருட காலத்துக்கு மிகப்பெரிய மன கலக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால் என்ன செய்கிறீங்கனாக்கா இந்த நேர காலகட்டத்திலே உங்களோட தேவையான வேலைகளை பூர்த்தி செய்துங்க. திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கொடி வைக்கிறதும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் உருவாகுதும், வீடு முனை வாசல் இல்லாத நபர்கள் வீடு முனை வாசல் கட்டுவதும், சொந்த தொழில் இல்லாத நபர்களுக்கு நான் தனக்கென்ற ஒரு தொழிலை ஏற்படுத்திக்கிறது, அல்லது தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஒரு நிறுவனத்தில் தனக்கென்ற ஒரு அந்தஸ்து கௌரவத்தோட ஒரு வேலை வாய்ப்புகள் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றிருவீங்க. அதனால் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு பொன்னான காலகட்டங்களாக இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதேவேளை மீன ராசியிலே பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். அது கேது சுக்கிரனோட இணைவு பெறுதுங்க. ராசியில் ராகு பகவான் இருந்தால் என்னங்க செய்வார்? உங்களால் முடியும் பக்கத்தில் இருக்கவங்க தூண்டி விட்டு அகல பாதாளத்தில் நீங்கள் விழுவுறதுக்கான காலகட்டமாகவும் இருக்குது. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட அறிவின் திறமையை உங்களுக்கு நீங்களே உணராத பட்சத்தில்
அவங்க சொன்னாங்க செய்தேன், இவங்க சொன்னாங்க செய்தேன்ற மாதிரி எதுலையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு அதை நினச்சிட்டு வருத்தப்படக்கூடிய காலகட்டங்களாகவும் இந்த நேரம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது தான் மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அப்படின்றது சொல்ல விரும்புகிறேன். ராகு லக்னத்தை உங்கள் ராசியில் இருக்கிறதுனால இந்த பலன்கள். அதே 7ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து சுக்கிரனோட சம்மந்தப்படுறதுனால திருமணம் ஆன தம்பதியர்கள் யாராக இருந்தாலும், கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்களோட உடல்நிலையை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் பார்த்துக்கொள்ளணுன்ற விதிங்க. ஏன்னா சுக்கிரன் கேது குறிப்பிட்ட காலகட்டம் தான் இருக்க போகிறாங்க. 2025 மார்ச் மாதம் வரலாம் தான் இருக்க போகிறார். அதுக்கு பிறகு இந்த சுக்கிரன் கேது இணைவுகள் மாறப்போகுது. அதனால் அந்த நேர காலகட்டம் வரணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கணவன் மனை உறவுகளில் விட்டு கொடுத்து போகணுன்ற விதிங்க. யார்கிட்டையும் விட்டு கொடுத்து போகலனாக்கா அதில் விவாகரத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக உண்டு. ஏன்னா சுக்கிரனுக்கு எது இணைவு இருந்தால் கணவன் மனை உறவு அந்யோன்யத்தை குறிக்கும். அந்த இதில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்ற சொல்லலாம். அடுத்தது 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவுங்க. செவ்வாய் குரு இணைவு. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ செவ்வாய் குரு இணைவு 3ஆம் இடத்தில் வந்துச்சு அப்படின்னாவே குருமங்கள யோகத்தோட அந்த கிரகம் உட்கார்ந்துருக்கிறதா அர்த்தம். அப்போ இந்த குருமங்கள யோகம் என்ன செய்யும்? அழியா சொத்துக்களையும் புகழையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதனால் அழியா சொத்துக்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு குருமங்கள யோகத்தோடு இந்த நேரம் செயல்படுறது ஒரு விசேஷமான ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருவின் பரிபூர்ண பார்வையானது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல படம் இருக்குது. இப்போ வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பேரே இல்லை அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 5ஆம் இடமானது இந்த நேர காலகட்டத்தில் முழுமையான தன் குலதெய்வ அருளை குறிக்கக்கூடிய இடம், தந்தை வழி பாட்டன் வழி முப்பாட்டன் சொத்து சுகத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகளானது கொஞ்சம் தடுக்கப்படுது அப்படின்றது தான் உண்மை அப்படின்றது சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை, தந்தை வழி சொத்து சுகத்தினால ஆதாயம், தூரதேச பயணத்தினால வெற்றி, இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து 11ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை கிடைக்குதுங்க. அப்போ 11ஆம் இடமானது தெய்வ அனுகூலத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ 11ஆம் இடத்துல குரு பகவான் பார்வை கிடைச்சுனாக்கா தந்தை வழி பாட்டன் வழி முப்பாட்டன் வழி சொத்து சுகங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து மீண்டு வர்றதுக்கான காலகட்டமாகவும் உருவாகும்ட்டு விதிங்க. அதனால் இந்த நேர காலகட்டத்திலேருந்தே படிப்படியாக உங்களுக்கான வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள்னு விதிங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா செய்தொழிலில் நான் செய்துட்டு இருக்கக்கூடிய தொழில் எனக்கு சிறப்பாக இருக்குமா சார், தொழிலில் ஏதாவது சுணக்கங்கள் ஏற்படுமானாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோசியர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. என்னோட ஜாதகம் என்ன சொல்லுது, இந்த வருடத்தில் நான் எது செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த தொழில் செய்யுங்க. ஒரு மனிதன் பிறக்கும் தருவாயிலேயே ஒரு மனிதன் இதுக்காக தான் பிறக்கப்பட்டான்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். அப்போ நீங்கள் சொந்த தொழில் செய்வீங்களா, தனியார் துறைக்கு வேலைக்கு போவீங்களா, அல்லது வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு போவீங்களா, அல்லது அரசு உத்தியோகம் பெறுவீங்களான்றது உங்கள் ஜாதகம் சொல்லும். அப்போ உங்கள் ஜாதகத்தை தொட்டு பார்த்தாவே என்ன தொழில்ன்றது சொல்லிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முயற்சி எடுத்து காலத்தை வீணாக்காமல் அந்த தொழில் சார்ந்த விஷயங்களை போகிறது நல்லாயிருக்கும். அதே போல் பொருளாதாரமானது கொஞ்சம் பின்தங்கிய நிலவுகளில் தான் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணுன்றதுங்க. குடும்ப உறவுகளையும் கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் விரிசல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் படித்தது எல்லாமே மறந்து போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கங்கள் இருக்கும். ஆனால் எங்கே இருந்தாலும் அதில் வெற்றி பெற்று வந்துடுவீங்க. அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தாலும் தெளிவாக சொல்ல வரங்க, இந்த நேர காலையில் திருமணத்துக்காக முயற்சி எடுத்து கொடுத்துருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்ற விதிங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குழந்தை பேரே இல்லை சார், குழந்தை கிடைக்குமானா 5ஆம் இடத்தில் புதனும் சந்திரனும் சேர்ந்து அந்த வீட்டதிபதி ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கனால இந்த நேர காலகட்டத்தில் ஒரு வேளை உங்களுக்கு குழந்தை தரிக்குதுனாக்கா அது பெண் குழந்தையாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. இந்த நாட்கள்லாம் காலம் மாறி போச்சுங்க. ஆண் குழந்தைன்னு கேட்ட காலம் போய் இப்போ பெண் குழந்தை வேணும்னு கேட்கறதுக்கெலாம் இருக்குங்க. அதுக்காக தான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் என்ன காரணம்னாக்கா 5ஆம் இடத்தில் புதனும் சந்திரனும் சேர்ந்து உட்காந்துருக்கார். இந்த 2 கிரகமே பெண் கிரகத்தின் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேர காலகட்டத்தில் இருந்துகிட்ருக்கு அப்படின்றது சொல்லலாம். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சார் ஓடி ஆடி உழைக்கிறேன் சார், ஆனால் எனக்குன்ற ஒரு நாளான காசு மிச்சப்படுத்த முடியல, எதுவும் சேர்த்து வைக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு பண வருவாய்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த நேரம் வந்துட்டுருக்கு. ஆனால் உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்ருக்கிறது தான் நல்லாயிருக்கு. ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தா
எவ்வளோ தூரம் உழைக்கிறீங்களோ உழைப்பின் மூலியமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு படிப்படியாக உடல் பாதிப்புலேருந்து மீண்டு வருவீங்க. இந்த நேர காலகட்டத்தில் 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கனால அயல்நாடு, வெளிநாடு, வெளி மாநில தொடர்புகள் பெறணும்னு நினச்சிங்கனாக்கா அதுக்கான முயற்சிகளும் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும். ஆனால் வெளிநாடு கணக்கிட்டனா உங்களோட சுய ஜாதத்தை பார்க்கணும். ஒரு ஜாத்திரை 7, 9, 12ஆம் இடத்துல கிரகம் நின்று தசா நடந்தால் மட்டும்தான் வெளிநாடு கிளம்புறதுக்கான யோகங்கள் உருவாகும். அந்த யோகங்கள் உங்கள் ஜாதத்தில் இருக்கான்னு பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். கண்டிப்பாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் 2025, 24 மே மாத காலகட்டம் வரலும் இருக்குது. அன்னவரும் முயற்சி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீனராசியிலே பிறந்தவர்களுக்கான செப்டம்பர் மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி நண்பர்களே, இந்த மாதம் உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். தைரியமாக காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள், முன்னேற்றத்தை அடைவீர்கள். உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய உருவாகும். முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். புதிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பழைய பிரச்சனைகளும் விரைவில் தீர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. 3ஆம் இடத்தில் குருவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகளை செய்யலாம். அதற்குரிய கடன் உதவிகள் நீங்கள் எதிர்பார்த்தாலும் அது விரைவில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். புத்திரஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரன் உங்களுக்கு நட்பு கிரகமாக இருப்பதனால் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். குழந்தைகளுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல விடுவுகள் பிறக்கும், நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருக்கிறார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாகவே அமையும். இந்த மாதத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் செப்டம்பர் 16க்குள் நீங்கள் செல்லக்கூடிய இன்டர்வியூவில் நிச்சய வெற்றி கிடைக்கும். அதன் பிறகு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே இன்டர்வியூ என்று வந்தால் செப்டம்பர் 16ஆம் தேதிக்குள் நீங்கள் செல்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் கேதுவுடன் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்குது. ஆகவே மனைவின் ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைத்து மனைவி நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் ஆட்சி வீட்டுக்கு வருகிறார். ஆகவே அதன் பிறகு உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மருத்துவ செலவுகள் குறையும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தாய் தந்தையரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அவர்களுக்கு இருந்த உபத்திரங்களுக்கு, உடல் உபத்திரங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். பெரிய தோஷங்கள் எதுவும் இருக்காது. 9ஆம் இடத்துக்கு குருடைய பார்வை இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். நீங்கள் தனியாகவோ அல்லது கூட்டாகவோ தெய்வ தரிசனங்களுக்கு ஏற்பாடுகள் செய்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்குரிய குருபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்தால் தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழில்துறையிலே முயற்சிகள் செய்யும் போது அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானம் உங்களை தேடி வரும். 7ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள். 10ஆம் இடத்திற்கு செவ்வாயுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தனலாபம் இருக்கிறது, பூமி லாபமும் இருக்கிறது, நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபாதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே எவ்வளோ லாபம் வந்தாலும் செலவினங்கள் அதற்குரிய செலவினங்கள் ஆகும். ஆகவே செலவினங்கள் லாபம் அனைத்தும் சமமாகவே இருக்கும். லாபத்திற்கேற்ற செலவினங்கள், செலவினங்களுக்கு ஏற்ற லாபங்கள் கிடைக்கும். விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே சரியான நேரத்தில் தூக்கம் வராது. அதன் மூலமாக சிறிது அவதிப்படுவீர்கள். இந்த மாதம் ஸ்பெகுலேஷன் துறையில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது தூக்கத்தை குறைப்பதாக இருந்தாலும் அதற்குரிய வருமானங்களும் முன்னேற்றம் கிடைக்கும். தொழில்துறையிலே விருத்தியும் இருக்கிறது. அதாவது நன்மையும் தீமையும் கலந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. பொதுவாக இந்த மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு விரயஸ்தானத்திலே சனி பகவான் இருப்பது 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது.
அந்த 7.5 சனி என்பது இப்பொழுது ஆரம்பித்து 1.5 வருடம் ஆகியிருக்கிறது. இன்னும் 6 வருடங்கள் 7.5 சனி. அதில் இப்பொழுது விரய சனி, செலவினங்களுக்கான சனி. ஆகவே நல்ல செலவாக மாற வேண்டும் என்பதற்காக ஆஞ்சநேயரை பிரதி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது அல்லது நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருபவான் இருப்பது, வியாழக்கிழமை என்று குருபவானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 பரிகாரம் நல்ல முன்னேற்றத்தை மீனராசி பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நட்சத்திர வாரியாக பார்க்கும்போது பூரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு, பூரட்டாதி 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 18 புதன்கிழமை என்று உமா மகேஸ்வரர் விரதம். அன்றைய தினம் அம்பாளையும் சிவபெருமானையும் ஒருங்கே வணங்க வேண்டும். அவ்வாறு வணங்கினால் தம்பதிகளுக்குள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தம்பதிகளுக்குள் அன்யோன்ய அவசியம் அதிகரிக்கும். மீண்டும் பூரட்டாதி நட்சத்திரத்தின் தேவதை குபேரனாக இருப்பதனாலும் அன்றைய தினம் புதன்கிழமை உமாமகேஸ்வரர் விரதமாக இருப்பதனாலும் அன்றைய தினம் உமா மகேஸ்வரி அதாவது சிவனையும் பார்வதியும் வணங்க வேண்டும். அவ்வாறு வணங்கினால் செல்வம் கிடைக்கும், வற்றாத செல்வம் கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உத்திரட்டாதிலே பிறந்தவர்கள் செப்டம்பர் 18 புதன்கிழமை அன்று உங்களுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறது. அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் இஷ்டி என்று போடப்பட்டிருக்கும். இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று பொருள். அன்றைய தினத்திலே அருகில் இருக்கின்ற உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயில்களுக்கோ அல்லது குலதெய்வ கோயிலுக்கோ சென்று தீப வழிபாடு செய்ய வேண்டும். எத்தனை தீபம் உங்களுக்கு தோன்றுகிறதோ அத்தனை தீபங்கள் ஏற்றலாம். எத்தனை தீபங்கள் ஏற்றுகிறதோ அத்தனை நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆக முடிந்தவரை தீப வழிபாடு அன்றைய தினம் இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ அல்லது குலதெய்வ கோயிலுக்கோ செய்தால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உத்திரட்டாதி தேவதைய நட்சத்திரத்துக்கு அதிபதி காமதேனு என்று கூறுவார்கள். ஆகவே அன்றைய தினம் பசுமாடுக்கு உணவு கொடுப்பதும் மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் பஞ்சாங்கம் விஸ்வரூப யாத்ரா என்று போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் காலை நேரத்தில் சன்னியாசிகளை தரிசனம் செய்தால் பாபங்கள் நசீம் என்று கூறுவார்கள். ஆகவே உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்தவர்கள் அன்றைய தினம் சன்னியாசிகளை தரிசனம் செய்வது, காலை நேரத்தில் சன்னியாசிகளை தரிசனம் செய்வதும் மிகவும் சிறப்பானது. அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 19 வியாழக்கிழமை என்று அசூன்ய சைன விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் சிறு ஊஞ்சல் வீட்டிலே கட்டி அந்த ஊஞ்சலில் கிருஷ்ணரை வைத்து ஆராதனை செய்து பலகாரங்கள் நைவேத்தியம் செய்து அருகில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்தால் சயன தோஷங்கள் விலகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஆகவே சயன தோஷங்கள் உங்களுக்கு இருந்தால், ஏற்கனவே உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனிபகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே சைன தோஷம் இருக்கும். அந்த சைன தோஷ நிவர்த்திக்காக அசூன்ய சைன விரதம் என்று போடப்பட்டிருக்கிற ரேவதி நட்சத்திரமான செப்டம்பர் 19 வியாழக்கிழமை என்று சிறு ஊஞ்சல் கட்டி கிருஷ்ணரை ஆராதனை செய்து அதில் கிருஷ்ணரை வைத்து ஆராதனை செய்து நீங்கள் பலகாரங்கள் நைவேத்தியம் செய்து அக்கம் பக்கம் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது உங்களுக்கு வசதி இருந்தால் அருகில் இருக்கின்ற சைன கோலத்தில் இருக்கின்ற பெருமாளை ஆராதனை செய்வது மிகவும் சிறப்பானது. சைன கோலத்தில் இருக்கின்ற பெருமாள்களில் முதன்மையானவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள். ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். ஆக ரங்கநாதரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரங்களின் மூலமாக மீனராசியை பிறந்தவர்கள் எல்லா வகையான நலன்களும் பெறுவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக செப்டம்பர் மாதத்திய ராசிய பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக இந்த செப்டம்பர் மாதம் 2024 வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் மீன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். பொதுவாக குரு யாரு? நவகிரகத்துக்கே ராஜா குரு தான். குரு கொடுப்பார், எவர் தடுப்பார்? குரு கொடுக்கறது யாராலையுமே தடுக்க முடியாது. நீங்க ஒரு ஆண் ஜாதகமா இருந்து கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல குரு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு, அவர் என்ன ஸ்தானத்துல இருக்கிறாருன்றதை வச்சுதான் உங்களுக்கு ஜாதகமே சொல்லுவாங்க. சரிங்களா? அதே நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா சுக்கிரன் எங்க இருக்கிறாரு, என்ன ஸ்தானத்துல இருக்கிறாரு, அதை வச்சுதான் உங்க ஜாதகம் சொல்லுவாங்க. அப்ப நம்ம உலகத்துல இருக்க வேண்டியது ஆண் பெண் 2 பேர் தான். அப்ப அந்த ஆணுக்கு பாத்தீங்கன்னா ஆதிக்கம் காட்டுறது யாருன்னா குரு தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க எப்ப கிடைக்கும், ஒரு குழந்தை பாக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குரு உங்க சுய ஜாதகத்துல எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு, அது எந்த வீட்டுல இருக்கிறாரு, அவர் எந்த ஸ்தானத்துல இருக்கிறாருன்றதை வச்சுதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி திருமணம், பொதுவாக ஒருத்தர் கல்யாணம் பண்றோம்னா அந்த குரு பார்வை இருந்ததை பண்ண முடியும். அதுக்குதான் சொல்லுவாங்க குரு பார்த்தா கோடி புண்ணியம்.
அப்போ உங்க ராசிக்கு அதிபதி குரு, நவகிரகத்துக்கே ராஜா. சரியா? அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 3ஆம் இடம் அப்படின்றது சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானத்துல இருக்கிறார். 3ஆம் இடம் அப்படின்றது ஒரு தைரியம், நமக்குள்ளார ஒரு தைரியம் வருது அப்படின்னா அது எல்லாருக்குமே ஒரு புதிய ஒரு தெம்பு வர இடம் என்னன்னா 3ஆம் இடம். அப்ப அந்த 3ஆம் இடத்துல உங்களுக்கு குரு சுக்கிரன் வீட்டுல உட்கார்ந்து அதாவது எப்படின்னா மனைவியோட ஆதிக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். நம்ம என்ன சொன்ன, ஒரு பெண் ஜாதகம் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வச்சுதான் பார்ப்பாங்கன்னு சொன்னேன். அப்ப அந்த ரிஷப ராசிக்கும் அதாவது அந்த துலா ராசிக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனுடைய வீட்டுல குரு போய் 3ஆம் இடமா உட்கார்ந்து நட்பு கிரகமா இருக்கும்போது நிச்சயமா பாத்தீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்துல இந்த 2 ஸ்தானம் மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவி ரொம்ப அன்னோனியமா இருப்பாங்க. கணவனுடைய வளர்ச்சிக்கு அந்த மனைவி ரொம்ப ஒரு துணையா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் 3ஆம் இடம் தைரியஸ்தானத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம். 2ஆம் இடத்துல இருந்தார். மே மாசம் 1ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு 2ஆம் இடத்துல மேச ராசியில இருந்தாரு பாத்தீங்களா? அப்ப கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். பாக்குறவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க குரு உங்களுக்கு 2ல இருக்கிறாரு, குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு, தனஸ்தானத்தை பாக்குறாரு, அருமையான ஒரு நேரம். ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ரொம்ப கொஞ்சம் போராட்டம் எல்லாம் இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த 3ஆம் இடம் தைரியஸ்தானத்துல உட்காரும் போது நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா உங்க இடத்தை மாத்தி உட்காரணும். பூர்வீக மண்ணுட்டு மாறிடணும், பூர்வீகவுடைய சொத்துல இருந்து மாறிடணும். இது 2 மாறி தனக்கான ஒரு இடத்தை உருவாக்கி நீங்க உட்காரக்கூடியவங்களுக்கு அருமையான ஒரு வளர்ச்சி. முடியல அப்படின்னு நினைச்சு போனா கூட ஆனா அதை என்னால நான் சாதிச்சுட்டேன் அந்த வைராக்கியன்றது உங்களுக்குள்ளார கொடுத்துருவாரு. அதுதான் 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறாரு. சரிங்களா? அப்படி பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் எந்தெந்த வீட்டுல எந்தெந்த கிரகங்கள் அதாவது இருக்கிறாங்கன்றத பத்தி முதல்ல பாத்துருவோம். அதாவதுன்றது மேச ராசியில எந்த கிரகம் இல்லாததுனால ரிஷப ராசியில குரு நட்பில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மிதுன ராசியில செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா நட்பில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடக ராசியில புதன் நட்பா இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில சூரியன் ஆட்சியா இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னி ராசியில சுக்கிரன் அதாவது நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு, உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேது பகவான் பாத்தீங்கன்னா நட்பில் இருக்கிறாரு. மீன ராசியில பார்க்கும்போது ராகு பகவான் நட்பில் இருக்கிறாரு. கும்ப ராசியில பாத்தீங்க அப்படின்னா சனி ஆட்சியா இருக்கிறாரு. அப்ப இந்த மாதத்தினுடைய கிரக பலன்கள் எவ்வளவுதான். இப்படி இருக்கும்போது இதுக்கு இடையில எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தேதியில பெயர்ச்சாகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கடக ராசியில அதாவது புதன் இன்னைக்கு நட்பா இருக்கிறாரு இல்லைங்களா? அப்ப 5ஆம் தேதி வரைக்கும் தான் கடகராசியில் இருப்பாரு. 5ஆம் தேதிக்கு மேல என்ன பண்றாருன்னா 5ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் அவரு சிம்ம ராசியில பகையாயி உட்கார்ந்துருவாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி என்ன பண்றாருன்னா தன் சொந்த வீட்டுக்கு அவர் ஆட்சியா உட்கார்ந்துறாரு. மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி யாருன்னா புதன் தான். அவர் போய் ஆட்சியா உட்கார்ந்துருவாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப சூரியன் சிம்ம ராசியில ஆட்சியா இருக்கிறவரு 17ஆம் தேதி கன்னி ராசியில போய் பகையா உட்கார்ந்துருவாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப புதன் வீட்டுல அதாவது கன்னி ராசியில அவர் நீங்க என்ன பண்ணிருக்கிறாருன்னா நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறாரு. அப்ப அந்த நீச்சம் அடைஞ்சவர் இன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா அடுத்தது தன் சொந்த வீட்டுல உட்காந்துறாரு. சரிங்களா? அப்ப தன் சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. சொந்த வீடுன்றது ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் துலா ராசியில பாத்தீங்கன்னா ஆட்சியை உட்காந்துறாரு. ஆனா இதனுடைய அதாவது பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும் மீன ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதாவது மாதிரி ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. மாதிரி ஸ்தானம் அப்படின்னா அம்மா. அப்ப உங்க 2ஆம் பாவகத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்துல உட்காரும் போது தன் தாய்க்கு உடல் உபாதிகள் இருந்தா கூட கொஞ்சம் சரியாயிடும், பயப்பட வேண்டியதில்லை. ஆப்ரேஷன் மருந்து மாத்திரை இந்த மாதிரி பெருசா ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தா கூட கண்டிப்பா உங்க சுய ஜாதகம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் ஓரளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க.
அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 1ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கும் அதிபதி குரு பகவான் 3ல நட்புல இருக்கும்போது புத்திர பாக்கியம். இப்ப நிறைய பேருக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். இதனால பார்க்காத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, கேட்காத ஜோசியம் இல்லை, எவ்வளவோ பார்த்துருப்பாங்க, எனக்கு எந்த ஒரு முன்னேற்றம் இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா புத்திரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படிப்பு கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா கல்வி வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு அதிபதி 4 போய் உட்காரும் போது படிப்பு கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கட்டாண்டது 11ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கு அதிபதி வந்து சனி பகவான் 12ல மறையும் பொழுது கண்டிப்பா மனைவினாலேயோ அல்லது தாய் வகையில வரக்கூடிய சொத்துகள் எதை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நஷ்டம்தான். என் மனைவி சொத்து எதிர்பார்க்கிறேன், என் மனைவி சம்பளம் எதிர்பார்க்கிறேன், மனைவி வகையில் எனக்கு ஏதோ ஆதாயம் கிடைக்குமா, நிச்சயமா இந்த மாசம் வாய்ப்பு இல்லை. இல்லை என் தாய் வகையில ஏதாவது எதிர்பார்க்குறேங்க, என் தாய் சொத்து எதிர்பார்க்குறேன், சம்பளம் எதிர்பார்க்குறேன், காசு பணம் எதிர்பார்க்குறேன், கிடைக்குமா, கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதாவது சனி வந்து 12ஆம் இடத்துல போயிட்டு ஆட்சியா இருந்தாலும் 12ஆம் இடத்துல போய் உட்காரும் போது பலன் கண்டிப்பா கொடுக்க மாட்டார். 1. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு புதன் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4ஆம் பாவகத்துக்கு 7ஆம் பாவகத்துக்கு அதிபதினு சொல்ல புதன் பகவான் வந்து 5ஆம் பாவகத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பா நல்லா இருக்கு. அதே சமயத்திலேயே வந்து 24ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா தன் சொந்த வீட்டுல அவர் ஆட்சியா உட்காந்துட்டார் அப்படின்னா ஒண்ணுமே உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு சந்திர பகவானா இருந்தாலும் ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து கட்டான்றது தான் இந்த மாதம் பிறக்கும் பொழுது அதாவது கடகராசியில் தானே இந்த மாதம் பிறந்திருக்குது. அப்ப பிறக்கும் போது தன்னோட வீட்டுல ஒரு ஆட்சியா இந்த மாதம் பிறக்கும் போது உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பொதுவா உங்க ஜாதகத்துல செவ்வாய் தோஷமோ நாகதோஷமோ தாரதோஷமோ இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா எப்படி பார்த்தாலுமே மீன ராசிக்காரங்களுக்கு இப்ப குரு பார்வை கிடையாது. ஏன்னா குரு பார்வைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2, 5, 7, 9, 11. அப்ப குரு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு பார்வை 3ல இருந்தா கண்டிப்பா குரு பார்வை இல்லை. அப்ப உங்களுக்கு வர வேண்டிய வாழ்க்கைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குரு பார்வை இருந்தாதான் உங்களுக்கு திருமணம் பண்ண முடியும். பொதுவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இப்ப 7 சனி நடந்துட்டு இருக்குது. இப்ப மீன ராசிக்கு 7 சனின்னா விரைச்சனி. பொதுவா பாத்தீங்கன்னா விரைச்சனி போது கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு இந்த 1.5 வருஷம் தான் ஆகுது. அப்ப இந்த 1.5 வருஷமா எப்படி இருக்குது, மண்ணை தொட்டா நஷ்டம், மனையை தொட்டா நஷ்டம், பொண்ணை தொட்டா நஷ்டம், பொருளை தொட்டா நஷ்டம். கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷ காலமா பாத்தீங்கன்னா வர மாதிரி தெரியுது, ஆனா அதை மிச்சப்படுத்த முடியல. மாடு கறக்க போன குடிக்க கரெக்டா போயிடுது. பொதுவா மீன ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னா அலைச்சல், அவமானம், குழப்பங்கள், நிம்மதி இல்லை, இது மட்டும்தான் உங்களுக்கு மிச்சம். புரியுதுங்களா? பொதுவா சொல்லணும்னா மீன ராசியில பிறந்தவங்களுக்கு சாதிக்கணும், வாழணும், வளரணுன்ற ஆசை எண்ணங்கள் அதிகமா இருந்தாலும் ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில குழப்பங்கள் உங்களுக்கு அதிகமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் இப்ப நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு இல்லைங்களா? அதாவது 19ஆம் தேதி என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து தன் சொந்த வீட்டுக்கு வர்றாரு. அப்ப சொந்த வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பா அந்த டைமுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தொழில் நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருந்தா அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே தடை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஒரு சில விஷயம் நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும்னு. ஆனா அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்தீங்களே தவிர ஒண்ணு அமைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. சரிங்களா? மொத்தத்துல மீன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உங்க வாழ்க்கையில எதிர்பார்ப்பு மட்டும்தான் மிஞ்சி இருக்குது. மனசுக்குள்ளார நிறைய ஆசை இருக்குது. ஆசை யாருக்குதான் இல்லை? ஆசை இருக்குது, லட்சியம் இருக்குது, கனவு இருக்குது, சாதிக்கணும், சம்பாதிக்கணும், மேல வரணும், நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்ற ஆதங்கத்துல பாத்தீங்கன்னா நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க. அந்த போராட்டத்துக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சி இருக்குதா? வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை, உழைப்புக்கு தகுந்த உயரம் இல்லை. மொத்தத்துல நீங்க கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குறீங்க. புரியுதுங்களா? ஆனா மீன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மனசுக்குள்ள உங்களுக்கு நீங்களே கேள்வி நிறைய கேட்டுக்கிறீங்க. நாம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்மளால ஏன் வளர முடியல, நம்மளால ஏன் சாதிக்க முடியல, நமக்கு பின்னாடி வந்தவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம பேச்சு கேட்டவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம சாப்பாடு சாப்பிட்டவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்மளால வளர முடியலையே
ஆனா வளர்ந்தவங்க அந்த மீன ராசிக்காரங்க பாருங்க, சொந்த காலில் நின்று சாதிச்சவங்க தான் நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா இந்த மீன ராசியில பொறுத்த வரைக்கும் யாழ்ரச்சனை ஒண்ணு இருக்கிறதுனால கண்டிப்பா கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரயம் பண்ணி பண்டகோர நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையா சித்திரவதை அனுபவிக்கக்கூடிய ராசி யாருன்னா மீன ராசி தான். புரியுதுங்களா? வெளியில சொன்னா வெக்கக்கேடு 10 பேர் தெரிஞ்ச கேவலம். நமக்கு ஆண்டவன் 1000 வருஷம் கொடுக்கல, கொடுத்திருந்தா 950 வருஷம் போட்டுங்க, நான் ஒரு 50 வருஷம் வாழ்ந்தா போதுங்களா. ஆனா இன்னைக்கு காலம் அப்படி இல்லை. 4 நாள் வாழ்ந்தா கூட நல்லா வாழணும் இல்லைங்களா? அரகரன்றவன் அவதி வைக்க போறதில்ல, எளவுக்கு வரும் தாலி இருக்க போறதில்ல. அப்ப என்னன்னா மீன ராசிக்கு மெயின் பிரச்சனை என்ன? வெள்ளை சட்டையில பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி பாதிக்கிறது என்ன? இன்னைக்கு இந்த 7.5 முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போயிட்டு வாங்க, நவகிரகத்தை சுத்துங்க, எள் தீபம் போடுங்க, காகத்துக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா எள்ளும் சோறுக்கு பிசைஞ்சு காகத்துக்கு வைங்க. முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை விரதம் முடிங்க. இதுதான் உங்களுக்கு உபந்தது. புரியுதுங்களா? ஏன்னா மெயினா நவகிரகத்துல ராஜா குருவா இருந்தாலும் நம்ம செய்யற தொழிலுக்கு அதிபதி சனி. சனியுடைய இது கட்டாகும் போது என்ன ஆகுதுன்னா வருமானம் குறைஞ்சு போயிடும். இல்ல வருமானம் குறையும் போது நிம்மதி குறைவாகுது, நிம்மதி குறையும் போது கணவன் மனைவிக்குள்ள போராட்டம். மற்றவங்க சம்பாதிக்கிறாங்க, நீங்க என்ன சம்பாதிச்சுட்ட, என்ன சாதிச்சுட்ட, அந்த கேள்விகள் அந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருது. 100% உங்க சுய ஜாதகத்தை பாருங்க, என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்படி போனா நல்லா இருக்குன்றதை யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி போனா உங்க லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேங்க. நன்றி.